ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். தேருக்கு பெயர் பெற்ற ஒரு திருவாரூர் தான் பிரேம்குமார். எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா, கன்னியாகுமரி சீரிஸ் பார்ட் 2. எஸ், ஃபஸ்ட்டு நான் கன்னியாகுமரியில் சன்ரைஸ் பார்த்துட்டு பகவதி அம்மன் டெம்பிள் போயிருந்தேன். அதோட வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்ட் 2. இதில் வந்து அடுத்தபடி நான் இடம் வந்து போட்டிங்கு, திருவள்ளுவர் ஸ்டாச்சு, கிளாஸ் பிரிட்ஜ் அண்ட் விவேகானந்தர் படம் பார்க்குறதுக்காக இந்த வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். நீங்களும் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே லிங்க்ஸு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதே போய் பாருங்கள். முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் மக்களே. கன்னியாகுமரி சீரிஸ் 2. மார்னிங் சன்ரைஸ் பார்த்துட்டு 6:30க்கு அடுத்து பகவதி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அடுத்து போட்டிங் போயிடலாம். போய் திருவள்ளுவர் ஸ்டாச்சுவும் விவேகானந்தர் பாறையும் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நான் வந்தேன். இது நம்ம கன்னியாகுமரி படகுத்துறை. காலையில் 8 மணிக்கு ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்திங்கன்னா 2 விதமான க்யூ நிற்கும். ஒன்று 100 ருபீஸ் க்யூ ஒன்று நிற்கும், இன்னொன்று 300 ருபீஸில் நிற்கும். 100 ரூபா க்யூவில் பார்த்திங்கன்னா கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா சனிக்கிழமை வேறு, வீக் டேஸில் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கும். அதனால் நமக்கு மற்ற இடம்லாம் கவர் பண்ணுறதுக்காக நான் 300 க்யூவில் வந்துட்டேன். பார்த்திங்கன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு 300 க்யூ அங்கேயே எடுத்துக்கலாம். நம்ம ஆன்லைனில் புக் பண்ணுறதுனால புக் பண்ணிட்டு வந்துடலாம். நான் இங்கே வந்து தான் எடுத்தேன். வந்து எடுத்துகிட்டு நேராக உள்ளார வந்துட்டேன். பக்கத்து க்யூவில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் பசங்க எல்லோரும் நின்றுருந்தாங்க. நான் இதுக்கு முன்னாடி இருக்கிற க்யூவில் வேகமாக முன்னாடி வந்துட்டேன். கரெக்டாக போய்ட்டு க்யூவில் நின்றுட்டு அங்கேருந்து உள்ளார டிக்கெட் காமிச்சிட்டு நம்ம உள்ளார வந்துடலாம். உள்ளார வந்ததுக்கப்புறமா க்யூ நிற்கும். நமக்கு அந்த 300 ருபீஸ்லேயும் க்யூ அதிகமாக தான் இருக்கும், கொஞ்சம் ஓரளவு. ஆனால் 100 ரூபா க்யூ கம்பேர் பண்ணும்போது 300 ருபீஸ் நமக்கு தேவையான தான் தோணும். ஏன்னா நம்ம 100 ருபீஸ் க்யூவில் நின்னோம் அப்படின்னா ரொம்ப வெயிட் பண்ணி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா மார்னிங் 5 o'clockலேருந்து க்யூ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, நிற்க ஆரம்பிச்சிடுவாங்க மக்கள் போகிறதுக்காக. மற்ற இடம்லாம் கவர் பண்ண முடியாது. அந்த கூட்டத்தில் நம்ம 5 மணிக்கு வந்து நின்று அதுக்கப்புறம் சன்ரைஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரணும், இன்னும் ரொம்ப லேட் ஆகிடும். அதனால் 300 ருபீஸ் போகிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் போட்டிங் முடிச்சுட்டு மற்ற இடத்துல நீங்கள் கவர் பண்ணுறது உங்களுக்கு டைம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். க்யூ மூவ் ஆரம்பிச்சுன்னா வந்து நான் போட்டிங் ஏறுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து சேஃப்டி ஜாக்கெட் கொடுப்பாங்க, அதை நம்ம போட்டுக்கணும். அதுக்கப்புறம் தான் எல்லோரும் போட்டதுக்கப்புறம் தான் போட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்டார்ட் பண்ணி போக ஆரம்பிச்சிச்சு. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு. போட்டிங்கில் போகிறது நல்லா இருந்துச்சு. நான் போட் ஏறும்போது பார்த்திங்கன்னா டைம் ஒரு 8:45 இந்தமாரி இருக்கும் டைமு. மார்னிங் இங்கே பகவதி அம்மன் டெம்பிளில் கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்துட்டு வரதுக்கு 8:45 அது ஆயிடுச்சு. நீங்கள் வரும்போது லக்கேஜ் வைக்கிறதுக்கு அங்கே பக்கத்துலேயே உங்களுக்கு லாக்கர் ரூம்லாம் இருக்குது. அங்கே வந்து ஒரு 80 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க லாக்கர் ரூமில் உங்கள் லக்கேஜ் வச்சுக்கிறதுக்கு. நான் மெயினாக இங்கே வந்தது பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி பிரிட்ஜை பார்க்குறதுக்காக தான் வந்திருந்தேன். கிட்ட வர ரொம்ப ஆர்வம் அதிகமாகிடுச்சு. இப்போ கிட்ட போய் பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிட்ட ஒரு வழியாக வந்துவிட்டோம். இங்கே நம்ம நிப்பாட்டினதுக்கு அப்புறமா உள்ளார போகிறதுக்கு நமக்கு வந்து டிக்கெட் தனியாக எடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அங்கே பார்த்திங்கன்னா இங்கே வந்து நெட்வொர்க் அதிகமாக கிடைக்காது. அப்படின்றதுனால நீங்கள் கேஷாக வச்சுக்கிறது நல்லது எப்பொழுதுமே. இங்கே திருவள்ளுவர் ஸ்டாச்சு இந்த விவேகானந்தர் படம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஜிபே சில இடத்துல தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும், சில இடத்துல ஒர்க் ஆகாது. அதனால் எக்ஸ்ட்ரா நீங்கள் கேஷில் கையில் வச்சுக்கிறது நல்லது, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்துட்டோம், ஒரு வழியாக வந்து இறங்கியாச்சு. அதேமாரி உள்ளார போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தண்ணி பாட்டிலெலாம் வாங்கிட்டு போயிடுங்க. உள்ளார கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். விவேகானந்த பாறை வந்துட்டோம். அடுத்து நம்ம என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளார போகணும். என்ட்ரி டிக்கெட் 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க உள்ளார போய் பார்க்குறதுக்காக. நம்ம இங்கே என்ட்ரி டிக்கெட் ஷோ பண்ணிட்டு நம்ம உள்ளார போகணும். செம்மையாக இருக்குது. உள்ளார வந்தோடனே சின்னதாக அங்கே ஒரு தாமரை குளம் செட்டப் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு பார்க்குறது. ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குற இந்த இடம் நல்லா இருக்குது. நான் லாஸ்ட்டாக 2018 19 அப்போ தான் வந்திருந்தேன் கன்னியாகுமரிக்கு. அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் நான் வந்து பார்க்குறேன். மார்னிங் டைமில் ரொம்ப இந்த இடத்துல கூட்டம் இல்லை, அதனால் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்க முடிஞ்சுது. இங்கே உள்ளார போகிற வழியில் செப்பல்ஸ்லாம் நம்ம உள்ளார போட்டு போகக்கூடாது. இங்கே நம்ம விட்டுட்டு போயிடணும் செப்பல்ஸ்லாம். அதுக்கான இடம் இருக்குது. இந்த டைமில் கடல் பார்க்கும்போது ரொம்ப
அழகாக இருந்துச்சு. அமைதியாகவும் ரொம்ப அந்த சத்தம் ரொம்ப பீஸ்ஃபுல்லான இதாக இருந்துச்சு. ரிலாக்ஸாக இருந்துச்சு. ஸோ இதுதான் செப்பல் வைக்கிற இடம். இந்த இடத்துல அவங்கள்ட்ட நம்ம செப்பல் கொடுத்துட்டு செப்பல் ஷூஸ்லாம் கொடுத்துட்டு நம்ம போயிடணும். இதுக்கு டோக்கன்ஸ் எதுவும் தர மாட்டாங்க. நம்ம தான் வந்து ஞாபகப்படுத்தி அவங்கள்ட்ட சொல்லணும். இதுதான் மேலே போகிற வழி என்ட்ரன்ஸு. போகிற வழி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சென்டரில் ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. ரொம்ப வெயில் டைமில் வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாதுன்றதுனால. ஏன்னா பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே பாறை, நமக்கு ரொம்ப சுட ஆரம்பிச்சிடும், தாங்க முடியாது. அதனால தான் அந்த வெள்ளை பெயிண்ட்டே நம்ம நடந்து போனோம் அப்படின்னா ரொம்ப நமக்கு ஹீட் தெரியாது. இது பார்க்கும்போது கடலோட வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு. இது விவேகானந்தர் மண்டபம். இந்த பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து சபா மண்டபம், பாத மண்டபம்னு சொல்லுவாங்க. இங்கே உள்ளார வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவும் எடுக்கக்கூடாது. இதை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம கண்ணாடி பிரிட்ஜ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் போயிட்டேன். மக்களே, இப்போ நம்ம கண்ணாடி பிரிட்ஜ் பார்க்க போகிறோம். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நான் போயிருந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா அடுத்து வர சம்மர் லீவ்ஸ்க்கு வந்து அதிக மக்கள் வருவாங்கன்றதுக்காக, அதுக்கப்புறம் அந்த டைமில் பார்க்க முடியாதுன்றதுக்காக இப்போயே பார்த்துட்டு இருந்தாங்க. கிட்ட வந்துட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் கண்ணாடி பாலத்தில் செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. தெரியுதா? கண்ணாடி பிரிட்ஜில் நடந்து போயிட்டு இருக்கேன். ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அங்கே இருக்கிற நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதில் நடக்கிறது கொஞ்சம் பயந்துட்டு தான் நடந்தாங்க, எங்கே உடஞ்சிருக்கோன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. கண்ணாடி பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஓப்பனாக இல்லாமல் கொஞ்சம் இடத்த அங்கே மூடி தான் வச்சுருந்தாங்க. மூடி வச்சு தான் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. உண்மையிலே நம்ம அந்த கண்ணாடியில் நடக்கும்போது தான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா ஃபீல் பண்ண முடியும். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒரு ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அந்த இது நடக்கும்போது கொஞ்சம் லைட்டான பயம் கூட இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. இது கீழே கடல், நம்ம மேலே கண்ணாடி மேலே நடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லா பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். நம்ம அதை கடல் மேலே கண்ணாடி பாலம் நம்ம கன்னியாகுமரியில் இருக்குன்றப்போ உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை நம்ம என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. அடுத்தபடியாக நம்ம அங்கேருந்து திருவள்ளுவர் ஸ்டாச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே என்ட்ரன்ஸ்ட்டு வந்தாச்சு. ஸோ இதுதான் திருவள்ளுவர் ஸ்டாச்சு. இப்போ நம்ம உள்ளார போயிடலாம், போய் பார்க்கலாம். ரொம்ப ஹீட்டில் நடக்க முடியாதுன்றதுக்காகவே அங்கே கீழே ஃபுல்லாகவே மேட் போட்டிருந்தாங்க. உண்மையிலே அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம், நமக்கு இல்லைனா பார்க்க முடியாது. ஸோ இதுதான் திருவள்ளுவர் ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் சொல்லி போட்டிருக்காங்க. திருவள்ளுவர் சிலைக்கு செல்லும் வழி. ஸோ இதுதான் போகிற வழி, திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கு மேலே போகிற வழி. இது கிட்டத்தட்ட ஒரு 133 படிக்கட்டுகள் இருக்கும். அதாவது திருக்குறளில் மொத்தம் 133 அதிகாரங்கள் இருக்குன்றது சொல்கிற விதமாக இன்னும் மொத்தம் 133 படிக்கட்டுகள் இருக்கும். இங்கே நம்ம திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கு போகிற வழி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறைய குறள்கள், திருக்குறள்கள்லாம் எழுதியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். நான் வீக்கெண்ட் போன நேரத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு 2 டிஃப்ரெண்ட் ஸ்கூல் பசங்களாம் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அதனால் நல்ல கூட்டம், பசங்க எல்லாம் சவுண்டு அதிகமாக போட்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் திருவள்ளுவர் ஸ்டாச்சுவே நம்ம பார்க்க வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாட்டர் பாட்டில்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க. கடையில் முன்னாடியே வாங்கிட்டு வந்துடுங்க. நீங்கள் கொஞ்சம் விலை அதிகமாக சொல்லுவாங்க. கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கும், ஆனால் கொஞ்சம் விலை அதிகமாக சொல்லுவாங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்தீங்க கூட இங்கே குடிக்கிற தண்ணி கூட அவைலபிள் இருக்கும், நீங்கள் குடிச்சிக்கலாம் வெளில. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெயில் டைமில் வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாகிடும். இடத்த நீங்கள் சுற்றி பார்த்துட்டு ரொம்ப டயர்டாகவும் ஆகிடும். தண்ணி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி
பிளான் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி கேஷு கையில் அவைலபிள் வச்சுக்கோங்க. நெட்ஒர்க் கிடைக்கும் ஜிபே பண்ணிக்கலாம்னு வச்சிங்கன்னா கொஞ்சம் அது நெட்ஒர்க் எரர் தான் வரும். அதனால தான் ஒரு வழியாக நம்ம மேலே ஏறி வந்தாச்சு. பாருங்கள் வியூ மிடில் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ திருவள்ளுவர் ஸ்டாச்சு கிட்ட வந்துட்டோம். ஃபுல்லாக மக்கள் எல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. மேலே ஏறாதீங்கன்னு சொல்லி கீழே போட்டுருந்தாங்க. பசங்க எல்லாம் மேலே ஏறி தான் சின்ன சின்ன பசங்கள்லாம் ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. திருவள்ளுவர் சிலை கம்பீரமாக நிற்கிறாரு பாருங்கள். கடலில் 3 கடல் சங்கமிக்கிற இடத்துல திருவள்ளுவர் சிலை 133 அடியில் நம்ம தமிழோட பெருமையை சொல்கிற விதமாக அமைச்சிருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இந்த திருவள்ளுவர் சிலை வைக்கிறது 1975 அப்போ முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா 1979 பிரதமர் மொரார்ஜி அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு 11 வருஷம் கழித்து 1990 தான் இந்த சிலை கட்டுறதுக்கான கட்டுமான பணிகள்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 9 வருஷமாக இதோட கட்டுமான பணிகள் நடந்திருக்கு. சிலையோட உயரம் 133 அடி. ஜனவரி 1, 2000 அன்றைக்கி இந்த சிலையை அப்போதைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் திறந்து வச்சுருக்காங்க. இப்போது 2025 ஜனவரியில் இதுக்கு ஞான சிலைன்னும் பேர் மாற்றிருக்காங்க. திருவள்ளுவர் சிலை இப்போ ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட 26 வருஷம் ஆகிருக்கு. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலை கட்டினாலோ வேறு ஏதோ ஒர்க் பண்ணினாலோ எந்த அளவுக்கு அது உறுதியாக இருக்குன்றதை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் 2000 சிலை ஓப்பன் பண்ணி அப்புறம் 2004 சுனாமி அந்த மாதிரியான பேரழிவுகள்லாம் பார்த்த இப்போயே கம்பீரமாக இருக்கிற இந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சு உண்மையிலே பாராட்டக்கூடியது தான் அது. இந்த மாதிரி பிளேசஸ் போகும்போது நமக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். அதுவும் கடலில் இப்படி ஒரு இடத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது இங்கே இருக்கிற படகுத்துறைக்கு பக்கத்தில் கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் காந்தி மண்டபம் இருக்குது. இங்கே பார்க்குறவங்க இங்கே போயிட்டு அடுத்து காந்தி மண்டபம் பார்த்துட்டு அடுத்த ஸ்பாட்ஸுக்கும் போய் பார்க்கலாம். நீங்கள் வீக்கெண்டில் நம்ம நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்தமாரி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். போய் பாருங்கள். இதை முடிச்சுட்டு அடுத்தபடியாக நம்ம போய் பார்க்க போகிறது விவேகானந்தர் மண்டபம் தான். பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த வியூ ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு அமைதியாக நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். இந்த மார்னிங் டைமில் நமக்கு நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸு. கொஞ்சம் வெயில் டைம் அதிகமாகிட்டாலும் நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க முடியாது, ஹீட் அதிகமாக இருக்கும். வாங்க இது பார்த்து அடுத்தபடியாக நம்ம விவேகானந்தர் மண்டபம் பார்க்க போகலாம். கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே பார்த்திங்கன்னா கூட்டம் வந்துட்டு தான் இருக்கும். இந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சு விவேகானந்தர் மண்டபம் பார்க்குறதுக்கு டூரிஸ்ட் பிளேஸ்ன்றதுனால நிறைய பேர் வருவாங்க. அது ஸ்கூல் பசங்கள்லேருந்து எல்லாருமே. நீங்கள் போகிறது மார்னிங் டைமாக இருந்தால் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்பாட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். கன்னியாகுமரியில் அடுத்தடுத்து பார்க்குறது நிறைய இடங்கள் நிறையா இருக்குது. திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ், நாகர்கோவில் போனீங்கன்னா அங்கே இருக்கும். பத்மநாபபுரம் பேலஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மார்னிங் டைமில் இதை பார்த்துட்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஈவினிங் டைம்னால் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டங்கள் அதிகமாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே இங்கே இங்கிலீஷ் அண்ட் தமிழில் திருக்குறள்ஸ் எல்லாமே எழுதியிருந்தாங்க. சில குறள்கள்லாம் நம்ம அதெல்லாம் இங்கே பார்க்க முடியும். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழில் எழுதியிருக்கிற திருக்குறள்கள் அங்கே பெயிண்டில் பண்ணியிருந்தாங்க. மறுபடியும் பார்த்திங்கன்னா அது கண்ணாடி பாலம் தான். இந்த ஸ்கூல் பசங்க எல்லாம் இடியாப்பம்னு சொல்லி கத்திக்கிட்டே வந்தாங்க. இதுதான் சுவாமி விவேகானந்தர் தியானம் பண்ணப்போம். 1892 சுவாமி விவேகானந்தர் அவர்கள் டிசம்பர் மாதத்தில் 25, 26, 27 3 நாள் இங்கேருந்து தியானம் பண்ணியிருக்காங்க. இந்த பாறையில் விவேகானந்தர் அவர்கள் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே நாட்டோட கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பற்றி யோசிச்சிட்டே இருக்கிறவங்களாம். அவங்களுக்கு ஒரு நினைவு மண்டபம் அமைக்கணும்னு சொல்லிட்டு
1962 அப்போ இருந்த அரசியல் தலைவர்களான சி சுப்பிரமணியம், லால் பகதூர் சாஸ்திரி அவங்கெல்லாம் ஒரு பிளான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுபடி தான் இந்த விவேகானந்தரோட நினைவு மண்டபம் கட்டியிருக்காங்க. 1970 வருஷத்தில் செப்டம்பர் 2 இந்த நினைவு மண்டபத்தை திறந்து வச்சுருக்காங்க. இதுதான் சுவாமி விவேகானந்தரோட சிலை, வெளியிலேருந்து எடுத்தது. ஏன்னா உள்ளார வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் அலோடு கிடையாது. அவர் நின்ற பாறை அது. இங்கேருந்து தியானம் பண்ணுறவங்களும் பண்ணுவாங்க. பக்கத்தில் தியான மண்டபமும் இருக்குது. இங்கே அங்கே ரிட்டர்ன் ஆகும்போது பார்த்திங்கன்னா அங்கே முன்னாடி ஒரு சின்ன தொட்டி மாதிரி இருக்கும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மீன்லாம் வளர்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா அதேமாதிரி கூட்டத்தில் நின்று தான் நம்ம மெதுவாக வரணும். இதுக்கு அடுத்தது நான் போக நினச்ச இடம் பார்த்திங்கன்னா பத்மநாபபுரம் பேலஸு. அதை அடுத்த வீடியோவில் போடுறேன். மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.